மனவேதனை அடைந்த மகன். அடுத்து கடன். அடுத்து அதே பெங்களூரில் நான் விரும்பிய பெண்ணை கல்யாணம் முடிச்சு வாழணும்னு கேட்டு வந்திருக்கான். யாருடா அது? நான் விரும்பின பெண்ணு இல்லை. நீங்கள் குழப்பத்தை உருவாக்கிடக்கூடாது, தப்பாக போயிருந்தா என்ன. தான் விரும்பிய பெண்ணை திருமணம் நடக்கணும்னு கேட்டு வந்தோம். யார்? அண்ணாச்சி நின்னுங்க கால் வந்துடலாம். பொம்பளையால் மன வருத்தப்பட்டு வந்திருக்காமனு சொல்லுவேன். அதுக்கு தான் விவரம். அதுதான் எல்லோரும் படுறவன். என்ன உட்காரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உங்கள் வீட்டு எல்லையில் இடது பக்கத்தில் பிரதான சாலை இருக்குது, மெயின் ரோடு. தமிழில் புரியல. என்ன மெயின் ரோடு இருக்குது, மெயின் ரோடு சரிண்ணா. அதுலேருந்து இடது பக்கம் போனோன்னு ஒரு சின்ன பாலம். அந்த பாலத்தின் அருகிலே ஒரு அம்மன் கோயில் இருக்கா. கால் வந்துட்டு வா. அப்படியா? சரி வா, பார்த்துக்கிடுவோம். 12 ஆண்டுகளுக்கு முன்பு பவியமாக சேர்த்து வைத்த சொத்துக்கள், பணங்கள் எல்லாமே ஒரு 3.5 வருஷத்தில் நஷ்டமாயிடுது. இந்த 3.5 வருஷத்தில் ஆன நஷ்டத்துக்கு வேறு தொழில் சம்பந்தமாக போட்டி பொறாமையால் மந்திர தந்திரங்கள் எதுவும் நடந்திருக்குமா, அல்லது வேறு எதுவும் சாபங்களா, அல்லது நம்ம கிரகங்கள் சரி கிடையாதா, அல்லது நமக்கு பிறந்த பிள்ளைகளால் எதுவும் மனக்குழப்பம் நடந்திருக்குமா அப்படிங்கிற வெவ்வேறு சிந்தனைகள் உன் உள்ளத்தை குழப்பம் பண்ணிக்கிட்டு இருக்கு. உண்மையா? மந்திரமும் நடக்கலை, தந்திரமும் நடக்கலை. கிரகங்களான விதியின்படி நிறைய செல்வத்தை நீ இப்போ இழந்திருக்க. வண்டி வாகனத்தை கூட இழந்துட்டேன். உண்மையா இல்லையா? கால் வந்துட்டுவான். அந்த இளநீ வாங்கிட்டோடா. இளநீ இப்போ உன் கடனை தீர்த்து தொழிலை நல்லா அமைச்சு தந்தா போதுமா? வேற என்ன வேணும்? வேற என்னப்பா வேணும்? ஒரு இடத்த விற்று தரேன். முதல்ல கடத்தை தீர்த்துருவோம். அடுத்த இடத்த அடுத்த பாயிண்டில் கொடுப்போம். அதே பெங்களூர் எல்லை கடன்பட்டு வந்த மகன். அடுத்து கல்யாணம் பற்றி கேட்டு வந்தவங்க யார்? திருமணம் சம்மந்தமாக யாருப்பா? கால் வந்துட்டு வரலாம். திருமணம் சம்மந்தமாக வராங்களா? யாருக்குமா? பெங்களூரா ஓசூரா? சூப்பர். யார் இவங்க? சொந்தமா? இன்னும் ஒரு முறை கால் வந்துட்டு வா. அண்ணே, உங்களுடைய டாக்குமெண்ட்டெல்லாம் எங்கே இருக்குண்ணே? டாக்குமெண்ட் சம்மந்தமாக யார்ட்டையும் பணம் கேட்கணும்னு முயற்சி பண்ணீங்களா? அது ஏன் நடக்கலையா? கால் வந்துட்டு வாங்க. என் குதிரை ஒன்றை பார்த்தோன்னா நீதிமன்றத்துக்கு போகுது, கோர்ட்டுக்கு. கோர்ட்டில் கேஸ் இருக்கா? என்ன கேஸு? கால் வந்துட்டு வா. போதும், இன்னும் சோமா இருக்கீங்களா? மொத்தாதீங்க. மகனே, உனக்கு சனி பகவானுடைய ஆட்சியும் வேதனையும் நடக்கிறதுனால 4.25 ஆண்டுகள் உற்ற நண்பர்களால் பாதிப்பு நடந்திருக்கும். நிறைய பணத்தை வாங்கி மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணி கொடுத்ததில் பல குற்றங்கள் ஏற்பட்டிருக்கும். அதில் சில அக்ரிமெண்ட் டாக்குமெண்ட்டுகளில் குழப்பம் நடந்து நீதிமன்றத்தின் வாயிலில் நின்று சில உரிமைகளை இழந்து இப்போ வேதனைப்பட்டிருக்க. நீ இந்த கடன்களை தீர்த்து உன்னை வெற்றியாக்கி வாழ வச்சு தந்தா போதுமா? இன்னும் ஒரு கேள்வி கேட்டுக்கா. வேறு என்ன வேணும்? 2 இடம் உனக்கு விற்று தரேன். 3 மாத காலம் அவகாசம். சில கோடிகளை பெற்று வருவாய். நல்லா சந்தோஷமா இரு மகனே. சாப்பிட்டு போ. போயிட்டான். வாமா. யாருக்குமா திருமணம்? வா. திருமணமா தெருவினிலே ஊர்வலமா ஊர்வலத்தின் நடுவினிலே. நான் நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய தொழில் எனக்கு தடையாக இருக்குது. அதை சரியாக நடத்த முடியணும்னு சொல்லி வருத்தப்பட்டு வந்திருக்கான். யாருப்பா? என்னடா தொழில்? என்ன வியாபாரம்?
அதில் என்ன தடை உனக்கு? கீரை விளைய மாட்டேக்கா? சரி, இன்னொருத்தனை கால் வந்துட்டு வாமா. எங்கே போய் இருந்தாலும் பக்கத்து வீட்டுக்காரங்களால் ஒரு சில பிரச்சனைகளும் துன்பமும் இருக்குது. என்ன, உனக்கு செவியில் ஓயாமல் வார்த்தைகளாக வந்து விழுந்து உன் நிம்மதியை கெடுத்துக்கிட்டு இருக்கு. உன் பிள்ளையினுடைய ஜாதகத்தை நான் பார்த்தேன். அந்த ஜாதகத்தில் அவனுக்கு சனி தோஷம் இருக்குது. சனி தோஷம் இருக்கக்கூடிய காரணத்தால் 1.25 ஆண்டுகள் கல்யாண சம்பந்தமாக எடுத்த முயற்சி அத்தனையும் வேஸ்ட்டாகவே போயிருக்கும். மேலும் அவன் இஷ்டத்துக்குத்தான் வாழணுங்கிற எண்ணம் இருக்குமே தவிர நம்ம இஷ்டத்துக்கு கட்டுப்படணுங்கிற புத்திமதி அவனுக்கு கொஞ்சம் குறைவாக இருக்கும். அதனால் இந்த மனநிலைகளில் இருக்கிற குழப்பத்தை தீர்த்து வெற்றியாக்கி வாழ வச்சுட்டு இருந்தால் போதும்லா. கால் வந்துட்டுவான். செம்பருத்தி பூவை போல. வேற என்னம்மா வேணும்? பெரிய பையனுக்கு, இந்த பையனுக்கு முதல்ல சரியான வாழ்க்கையை அமைச்சு தரேன். அவங்க 2 நான் பிரியாமல் காப்பாற்றி தரேன். ஓகே, இந்த நல்லா இருச்செல்லாம். தொழில் சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது. வாப்பா, உனக்கு என்னையா தொழில்? வீடு சம்பந்தமாக மன வருத்தம் அடைந்து வந்தது யாருப்பா? என்ன வீடு? என்னையா வீடு? அந்த கேள்விக்கும் இதுக்கும் தொடர்பே கிடையாதுடா. முதல்ல கால் வந்துட்டு வரலாம். வீடு மனை சம்பந்தமாக பக்கத்தில் வாங்க. அது யாருடா? உனக்கு வயசு எத்தனை? 31. கல்யாணம் முடிச்சிட்டியா? பா, பையனுக்கு கல்யாணம் முடிக்காண்டாமா? அப்படியா? கண்ணை முடிக்கா. யார்கிட்ட நீ பணம் வாங்கினியா, பணம் வாங்கி கொடுத்தியா? யாருக்கு கொடுத்த? எவ்வளவு கொடுத்தீங்க ஐயா? அது திரும்பி வந்துருச்சா? இப்போ அதில் என்ன பிரச்சனை? இப்போ நீங்கள் தானே கொடுக்கணும். உன் தலையில் மிளகா அரைச்சிட்டானா? கால் வந்துட்டு வா. பையன் ஒரு பிள்ளையை கூப்பிட்டு வந்தால் கல்யாணம் முடிச்சு வச்சுருவோமா? வெரி குட், நல்ல தாய். பிள்ளை அவன் இஷ்டப்படி நல்லா இருக்கட்டும், அவ்வளோதான விஷயம். அடே தம்பி, உன்னுடைய கட்டுமனையில் நான் போய் பார்த்தேன். உனக்கு தொழிலுக்கு எந்த ஒரு மந்திர தந்திரமும் நடக்கலை. இப்போ கிரகங்கள் சரியில்லை, அதனால் உன் மனநிலைகள் பாதிக்கப்பட்டிருக்கு. இப்போ 1.5 மாதமாக உன்னால் தொழிலே போக முடியாத அளவுக்கு மன வேதனைப்பட்டிருப்பேன் நீ. அதனால் நிறைய பணங்கள் நஷ்டமாக இருக்கும். தொழிலை வளமாக்கி தந்தால் போதும்லாம். சரி, கால் வந்துட்டு வா. என்னண்ணே, இப்போ தானே இளநி பிடிச்சேன். இந்தா தொழிலை வளமாக்கி தரேன். வேற ஒரு கேள்வி உள்ளத்துக்குள்ள வச்சுருக்கேன். என்ன வேணும்? வெளியே போகணும், நல்லா சம்பாதிக்கணும். வெளியிலனா எங்கள் வெளிநாட்டுக்கா? இல்லை, இங்கே தான். அம்மா நல்ல சம்பாத்தியம் பண்ணுவேன், வெற்றி ஆகுவேன். இந்தா பக்கத்தில் உன் கடனை திருத்தி தரேன். பிள்ளைகளை நல்ல ஐஸ்வர்யமாக வாழ நல்லா இருக்கும். அடுத்து பேசுவோம். வாப்பா, வீடு சம்பந்தமாக கேட்டு வந்தவர்கள் கால் சொல்லலாம். என்னையா தடுமாற்றமான மனிதர்கள். இருடுண்ணா, இருக்கட்டும், வரேன். இப்போ தான் இழைச்சி கொடுத்துருக்கேன், பிடிங்கிருக்கூடாது. இருக்கட்டும். உன்னுடைய வீடு கட்டிக்கிட்டு இருக்க இடத்துல இருந்து 2.25 கிலோமீட்டருக்குள்ள ஒரு கோபுரம் தெரியுதா கோயில்? அது என்ன கோயிலியா? கால் வந்துட்டு வா. அந்த ஸ்கெட்சு போட்டு பார்க்கும்போது அந்த சாமி கரெக்டாக தெரியும். சரிதா? உன்னுடைய வீட்டுக்குள்ளே நான் போய் பார்த்தேன். இவனோட வீட்டில் தகடு இருக்குது.
அந்த அரைகுறையாக இருக்கலாம் வீடு, ஆமாம் சாமி. அந்த வீட்டு சைடில் தகடு இருக்குது. அந்த முக்கு முனையில் பார்த்தா ஒரு சின்ன அம்மன் கோயில் இருக்குது. தூரம் இருக்குது. ம், தூரம் இருக்குது. அம்மா அது என்னன்னு கேட்டு அந்த வீட்டை வளர்த்து தந்தால் போதுமில்ல, வேறு என்ன வேணும் உனக்கு? மேஸ்திரிக்கு எனக்கு தெரியும், வீட்டுக்கு தெரியாத 5 லட்சம் கடன் வாங்கிக்கலாம் சாமி என்கிட்ட. எங்கள் வாடகை இருக்கிற வீட்டில் 1.5 லட்சம் ரூபா அவருக்கு கடை இருக்குது, பிளம்பர் இருக்குது. அந்த கடையில் 1.5 லட்சம் வாங்கிட்டு எங்கள் மருமகன்கிட்ட 35 லட்சம். நடந்தது பூரா அவனால தான். அவன் மனத்தை மாற்றி தரேன், உன் வீட்டை வளமாக்கி தரேன். இந்த அப்படி பணம் தந்தாச்சு, கேஷ் கொடுத்துரு, அடிச்சிருவான். நான் ஜெயிக்கிறேன் போ. எனக்கு வேறு கொடுக்கவே சாமி. ஓகே. பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி காட்டு வந்தது யார்? வாமா, என்னம்மா பிள்ளைக்கு? வாட் அவருடைய வழக்குங்கள்லாம் இருக்கு. வழக்கு வழக்கு இருக்கு சாமி. கால் வந்துட்டு வாங்க. சிவபெருமானே எங்கே இருக்கிறாய்? வா. அன்பு வழியாகி வந்தாய் சிவபெருமானே. சிவன் கோயில் எங்கப்பா இருக்கு? வீட்டுக்கிட்ட போகிறோம். அப்படியா? சிவபெருமான் நல்லா வணங்குறீங்க. நமச்சிவாயம் வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. கொஞ்சம் அப்படி கண்ணை மூடுங்க, உங்களுக்குள்ள நான் வரேன். கல்யாணம் முடித்தும் பிரம்மச்சாரி யாரு? அவனுடைய வாழ்க்கையை பற்றி கேட்டு பார்த்தேன். நீதிமன்றம் மூலமாக தீர்ப்பு வருவதற்கு காலதாமதம் ஆகும். அதுக்கு முன்னால் பேச்சுவார்த்தையில் முடிந்தால் நல்லா இருக்குமா அப்படிங்கிறது ஒரு எண்ணம். காலில் விழுந்துட்டு வாங்கோ. பணம்லாம் இருக்கா கையில்? செட்டில்மெண்ட்டு கொடுக்கணும்ல, அரேஞ்ச் பண்ணிடலாமா? அப்போ உட்காருங்க. ஐப்பசி மாதத்தில் 2 வழக்கறிஞர்களும் சேர்ந்து பேசி ஒரு முடிவு எடுத்து தீர்மானம் ஆயிரும். அதுக்கு அடுத்து எந்த கிரீம் கேஸும் உருவாகாது. உன் பையன் அதுக்கு அடுத்து வெளிநாட்டுக்கு போவான், அங்கே போய் சுபிட்சமாக வாழுவான். இங்கே இந்திய பெண்ணை கல்யாணம் முடித்து 12 ஆண்டு காலம் ஃபாரினில் இருப்பான். கல்யாணம் முடிச்சுவான். காலையில் முடிச்சுவாங்க, காலையில் முடிச்சுவாங்க. மயக்கம் எனது தாயகம், மௌனம் எனது தாய்மொழி. இந்தாப்பா, எண்ணியதெல்லாம் நிறைவேறும், உன் எண்ணத்தில் நான் இருக்கிறேன். எல்லாம் நிறைவேறும், இன்பமாக இருப்பீர்கள். புண்ணியம் பெற்றத. அடுத்த பையனை பற்றி அடுத்த உத்தரவில் பேசுவோம். சாப்பிட்டு போங்க. கல்யாணம் முடித்து கொடுத்த வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குன்னு சொல்லி ஒருத்தர் கேட்குறாங்களே, யார்? எந்த பிள்ளைக்கு கல்யாணம் முடித்து கொடுத்தீங்க? கல்யாணம் முடித்த வீட்டில் எதுவும் மன வருத்தங்கள் இருக்கா? சொத்து சம்மந்தமாக எதுவும் நீதிமன்றத்தில் தாக்கல் இருக்கா? நீதிமன்ற வழக்கு, வியாபார ஸ்தாபனம் யார் வச்சுருக்கிய? வீட்டுக்குள்ளே குடியிருக்க முடியலைன்னு சொல்லி குழப்பம் வந்தது யாருக்கு? யாருக்குப்பா? வா 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 வா. அப்படியா? இவங்க புரியாமல் நிற்காங்களா? புரிஞ்சு அண்ணாச்சி உங்களுக்கு என்ன செய்யணும்? வயலுக்கு என்ன செய்யணும்? இவ்வளோ நேரம் நான் என்ன பேசுகிறேன் புரியாமல் நிற்காங்கன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா? எல்லாம் வல்ல இறைவா உன் திருவருள் சரணம். இன்னொரு தான் காலம் வா. தம்பி நல்லா இருக்கியா? எப்பா நல்லா இருக்கியாடா? வா. எத்தனை நேரம் சொல்லுதேன், அவங்களுக்கு புரியலை. இந்த கால் வரல. அப்படி முனீஸ்வரர் ஐயா வராரா? எங்கே இருக்காரு? கோயில் உங்கள் வீட்டு பக்கமாக இருக்கா? அடிக்கடி போவியா? பொங்கல்லாம் வைப்பியா? தேங்காய் உடைப்பியா? கால் வந்துட்டு வா. விடா. ஓ അവിടെ പോയിക്കാണ്ട് പാടില്ല കേട്ടോ. ഇവിടെ ഇരിക്കട്ടെ. உன்னுடைய குடும்பம் 4 பிரிவாக பிரிஞ்சு போய் இருக்கு. இதுக்கு காரணம் ஒரு பொம்பளை. ஒரு காரணம் அவளுடைய வார்த்தைகளும் அவளுடைய செயலால் இப்போதைக்கு சண்டை சச்சரவு வேதனைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும். அதனால் நீ அந்த வீட்டில் இருக்காமல் வெளியூருக்கு பிழைக்க போகணுங்கிற ஒரு சூழ்நிலை உனக்கு வரும். புரியுதா? அதனால் இந்த குடும்பத்தை ஒற்றுமையாக்கி கடன்படாமல் காப்பாற்றிருந்தா போதுமா? கால் வந்துட்டு வா.
காலில் கரண்ட் வச்சுருக்காரு. வேற என்னடா வேணும்? உங்கள் அம்மாவை காப்பாற்றித்தார, அவளுக்கு ஒன்றும் செய்யாது. உனக்கு ஒரு பொம்பளை பிள்ளையால மனசு குழப்பமடையும். பழகாத, நிறுத்திக்கா, போ. வரலாம், காலில் வந்துட்டு வரலாம். கருணை என்னும் தேரினிலே திருமால் நாராயணன் சங்கு சக்கரம். பெருமாள் கோவில் இருக்கோ உங்கள் வீட்டு பக்கத்தில்? பெருமாள் கோவில், கிருஷ்ணர், வாங்க. முருகா, சர்க்குருநாதா, சாந்த சுரூபா, உட்காருங்க. உட்கார முடியாத அண்ணாச்சி, உடல்நிலைகள் சரியில்லை. சரி, கரெக்ட். பையனுக்கு வயசு எத்தனை? இதுவரை திருமண சொந்தமாக என்ன முடிவு எடுத்தீங்களா? எதுவுமே வரவே இல்லை. சாதகம் 2 பேரும் ஒன்று போல் கண்ணை மூடி உட்காருங்க.